கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இரண்டாவது நாளாக வீடு வீடாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேற்றிரவு சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை திருமாவளவன் வீடு வீடாக சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுடன் அமர்ந்து திருமாவளவன் குறைகளை கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களது உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டறிந்தார். மேலும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் கூறினார். விஷச்சாராய சம்பவத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் வகையில் பேசி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில், போன இடத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவது, ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போதுதான் இது சொல்வார்களே, எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவர் நேற்றைக்கு மருத்துவமனையில் சொன்னது ஓம் பெரிசோல் என்கின்ற ஒரு மாத்திரை இல்லை இந்த மருத்துவமனையில் என்று சொன்னார். இப்படி எல்லாவற்றிலும் எந்தெந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்கின்ற விஷயம் டிஎன்எம்எஸ்சியில் இருக்கிற இணையத்தில் பதிவாக இருக்கிறது. எனவே அவர் சொன்ன இந்த ஓம் பெரிசோல் என்கின்ற மாத்திரை எவ்வளவு இருக்கிறது என்று நேற்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது 4,42,00,000 மாத்திரைகள் இருக்கிறது. 4,42,00,000 ட்ரக்ஸ் கையிருப்பில் இருக்கிற போது அதை இல்லை என்று சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகானதா என்பதை உங்களுடைய கவனத்திற்கே விட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.